அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி 2025 தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டுக்கான மாதிரி வினாத்தாள் நம்ம பார்க்கலாம். 50 வினாக்கள் மற்றும் அதற்கான விடைகள் நம்ம இப்போ இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க இருக்கிறோம். நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். முதல் வினா, தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என புகழப்படுபவர்? ஆப்ஷன் ஏ வாணிதாசன். இரண்டாவது வினா, அறிவியல் புனைக்கதை எழுத்தாளர் சுஜாதா எழுதாத நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. எழுதாத நூல் இதில் பார்த்தோன்னா என் இனிய ஏந்திரா, அதுவும் அவர்களுடைய நூல் தான். மீண்டும் ஜீனோ, இதுவும் அவர்களுடைய நூல் தான். தூண்டில் கதைகள், இது மூன்றுமே அவர்களுடைய நூல். இதில் எழுதாத நூல் என்னன்னு பார்த்தோன்னா ஆப்ஷன் பி எந்திர மனிதன். மூன்றாவது வினா, பரமார்த்த குறுகதைகள் என்னும் நூலை எழுதியவரின் இயற்பெயர்? வீரமாமுனிவர், அவருடைய இயற்பெயர் பார்த்தோன்னா கான்சுடான்சு சோசப் பெசுகி. தமிழ் மொழியின் உபநிடதம் என போற்றப்படும் நூல்? ஆப்ஷன் ஏ தாயுமானவர் பாடல்கள். கீழ்கண்ட நூல்களுள் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கம் எழுதாத நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. எழுதாத நூல் மலைக்கல்லன், அவருடைய நூல் தான். சங்கொலி, என் கதை, இது எல்லாமே அவருடைய நூல் தான். தேன்மழை அப்படிங்கிறது சுரதாவோடது. அப்போ இதில் எழுதாத நூல் ஆப்ஷன் சி தேன்மழை. அடுத்த வினா, யார் இவர்? இவர் ஓர் ஓவியர். கருத்து படம் அமைக்க தொடங்கியவர். இயங்குறு படங்கள் தயாரித்தவர். விடை ஆப்ஷன் பி வால்ட் டிஸ்னி. உடலை வளப்படுத்தி உள்ளத்தை சீராக்கும் கலை. விடை ஆப்ஷன் ஏ யோகம். சோழ நாட்டு துறைமுகமான முசிறியில் வாழ்ந்த தமிழ் வணிகருக்கும் எகிப்து நாட்டின் அலெக்சாண்ட்ரியா துறைமுகத்தில் வாழ்ந்த கிரேக்க வணிகருக்கும் இடையே வணிக ஒப்பந்தம் ஏற்படுத்தி கொள்ளப்பட்ட ஆண்டு? விடை ஆப்ஷன் டி கிபி 2ஆம் நூற்றாண்டு. காற்றே வா, உன்னை பாடாமல் இருக்க முடியாது, ஏனெனில் பாட்டின் மூல ஊற்றே நீதான் என்ற கவிதையின் ஆசிரியர் யார்? விடை ஆப்ஷன் சி அப்துல் ரஹ்மான். கன்னி என்னும் செய்யுள் வகை? ஆப்ஷன் பி 2 அடிகள் கொண்ட எதுகையால் தொடுக்கப்படுவது. அடுத்த வினா, பூவனங்கள் என்று ஈரோடு தமிழன்பன் குறிப்பிடுவது? விடை ஆப்ஷன் சி காப்பியங்கள். கீழ்கண்ட நூல்களுள் பாரதிதாசன் இயற்றாத நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. இயற்றாத நூல் இதில் இருண்ட வீடு, தமிழ் இயக்கம், பிசராந்திரியர்லாம் அவருடைய இயற்றிய நூல்கள் தான். இதில் சேரமான் காதலி, இதுதான். ஆப்ஷன் ஏ சேரமான் காதலி. கீழ்காணும் நூல்களுள் 17ஆம் நூற்றாண்டுக்கு முன்னர் இயற்றப்பட்ட நூல் என்னன்னு கேட்டிருக்காங்க. 17ஆம் நூற்றாண்டுக்கு முன்னர் இயற்றப்பட்ட நூல். இதுக்கு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி பெருமாள் திருமொழி, அப்புறம் திருவிளையாடற் புராணம், ரெண்டுமே 17ஆம் நூற்றாண்டுக்கு முன்னர் இயற்றப்பட்ட நூல் தான். பெருமாள் திருமொழி, திருவிளையாடற் புராணம். சென்றே புகும்கதி இல்லை நும் சித்தத்து நின்றே நிலைபெற நீர் நனைந்து உய்மினே இப்பாடல் அடிகள் குறிப்பிடும் நூல்? விடை ஆப்ஷன் டி திருமந்திரம். காழூன்று கொடி என்பதன் பொருள்? ஆப்ஷன் பி கொம்புகளில் கட்டும் கொடி.
அடுத்த வினா, சாமரை என்பது விடை ஆப்ஷன் பி கவரிமான் முடியால் செய்யப்பட்ட விசிறி. பசியும் பிணியும் பகையும் நீங்கி வசியும் வளனும் சுரக்க இப்பாடல் அடிகள் இடம்பெற்ற நூல். ஆப்ஷன் பி மணிமேகலை. தர்ம உரை சருக்கம் இடம்பெற்றுள்ள நூல். தர்ம உரை சருக்கம் இடம்பெற்றுள்ள நூல். ஆப்ஷன் ஏ நீலகேசி. பெரும்பானாற்றுப்படை, பட்டினப்பாலை ஆகிய நூல்களின் ஆசிரியர். விடை ஆப்ஷன் பி கடியலூர் உருத்திரங்கண்ணனார். கீழ்காண்பவனவற்றுள் பொருந்தாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. சீதகாதி, சடையப்பவள்ளல், சந்திரன், சுவர்க்கி, இதெல்லாம் 3. இதில் கபிலர் தான் இதில் பொருந்தாது. ஆப்ஷன் டி கபிலர். ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே, நீ ஏன் படித்தோம் என்பதையும் மறந்து விடாதே, இத்தொடரில் பயின்று வரும் அடிமோனை சொற்களை தேர்க. அடிமோனை நமக்கு முதல் எழுத்து ஒன்றி வருவது தான் நமக்கு மோனை. அப்போ ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஏட்டில் ஏன் படித்தோம். ஆப்ஷன் சி. தன்மை சொல்லுக்கான எதிர்ச்சொல் தெரிக அப்படின்னு கொடுத்தோம். தன்மை சொல்லுக்கான எதிர்ச்சொல் தெரிக. இது பார்த்தோம்னா மென்மை, திண்மை, வெம்மை, செம்மை. இது 4மே இதற்கு சரியான பதில் தான் கொடுத்துருக்காங்க. உடலின் உறுதி உடையவரே உலகில் இன்பம் உடையவராம், இடமும் பொருளும் நோயாளிக்கு இனிய வாழ்வு தந்திடுமோ. இப்பாடலில் இடம்பெற்றுள்ள சீர்மோனை சொற்களை தேர்க. சீர்மோனை நமக்கு முதல் எழுத்து ஒன்றி வருவது தான் நமக்கு தெரியும். அப்போ மோனையினால ஈஸியாக நம்ம உடலின் உறுதி. நீரற வரியா கரகத்து என்ற பாடலடிகள் இடம்பெறும் இலக்கியம். ஆப்ஷன் பி புறநானூறு. ஐம்பெரும் காப்பியங்களுள் ஒன்றான சிலப்பதிகாரம் குடிமக்கள் காப்பியம், முத்தமிழ் காப்பியம் என்றும் சிறப்பிக்கப்படுகின்றது. இந்த விடைக்கு பொருந்தாத வினாவை தேர்ந்தெடுக்க. எது ஒன்று மட்டும் வினாவாக இருக்காது, அதை தான் நம்ம தேர்ந்தெடுத்து எழுதணும். அதில் முதல் ஆப்ஷன் தான் வினாவுக்கு பொருந்தாதாக இருக்குது பாருங்கள். ஐம்பெருங்காப்பியங்கள் எவ்வாறு சிறப்பிக்கப்படுகின்றன, இதுதான் இதற்கு பொருத்தம் இல்லாத வினா. அப்போ ஆப்ஷன் ஏ. அடுத்த வினா, யா கு என்ற ஓரெழுத்து ஒருமொழி சொற்களுக்கான சரியான பொருள்கள் என்னன்னு கேட்டிருக்காங்க. விடை ஆப்ஷன் டி அகலம், பூமி. அடுத்து சரியான விடை குறிப்பை தேர்க. கூற்று 1, இலக்கண முறையுடன் பிழையின்றி பேசுவதும் எழுதுவதும் வழாநிலை எனப்படும் கொடுத்துருக்காங்க. வினா, அதற்கான வினா வழாநிலை என்றால் என்ன. அடுத்தது அது சரியா இருக்கு. கூற்று 2, இலக்கண முறையின்றி பேசுவதும் எழுதுவதும் வழு. ஆமாம், அதுவும் சரிதான். வழுநிலை என்றால் என்ன. அப்போ 2மே நமக்கு சரியாக தான் இருக்குது. 1 மற்றும் 2 சரி. இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன்கண் விடல். இக்குறட்பாவில் இடம்பெற்றுள்ள சீர் எதுகை சொற்களாவன. சீர் எதுகை சொற்களாவன. எதுகைனால நமக்கு 2வது எழுத்து ஒன்றி வருவது நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஆப்ஷன் ஏ இதனை இதனால்.
மதுரை பதிற்றுப்பத்தந்தாதியை எழுதியவர் யார்? விடை திருவிளையாடல் புராணத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பரஞ்சோதி முனிவர். ஆப்ஷன் டி, பரஞ்சோதி முனிவர். வண்டொடு புக்க மணவாய் தென்றல் இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? விடை ஆப்ஷன் சி, சிலப்பதிகாரம். இந்தியாவில் வழங்கப்படும் உயரிய விருதுகளுக்கு இணையான தமிழ் சொல்லை பொறுத்துகன்னு கொடுத்துருக்காங்க. பத்மஸ்ரீ. பத்மஸ்ரீ அப்படின்னா தாமரை திருன்னு அர்த்தம். பத்மஸ்ரீன்னா தாமரை திரு. அடுத்தது பாரத ரத்னா அப்படின்னா இந்திய மாமணி. இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். பாரத ரத்னானா இந்திய மாமணி. அடுத்தது பத்ம விபூஷன் அப்படிங்கிறது தாமரை செவ்வணி. அடுத்தது பத்ம பூஷன் அப்படிங்கிறது தாமரை அணி. அப்போ ஆப்ஷன் பி தான் நமக்கு சரியான பதில். அடுத்த வினா பாருங்க, பொறுத்துக. மணப்பாறை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மணப்பாறை அப்படின்னா நமக்கு பாடலடிகளே தெரியும், மாட்டுச்சந்தை. மணப்பாறை அப்படிங்கிறது மாட்டுச்சந்தை. ஐயலூர் அப்படிங்கிறது ஆட்டுச்சந்தை. காராமணி குப்பம் அப்படிங்கிறது கருவாட்டு சந்தை. அதுலேயே நம்மளுக்கு விடை இருக்குது. நாகப்பட்டினம் அப்படின்னா மீன் சந்தை. இது ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்போ ஆப்ஷன் டி தான் இதற்கு சரியான பதில். அடுத்த வினா, தொலைநகல் இயந்திரம். நல்லா பாருங்க, தொலைநகல் இயந்திரம். ஹாங் மாக்னஸ்கி. தொலைநகல் இயந்திரம் ஹாங் மாக்னஸ்கி. அடுத்தது ஒளிப்படி இயந்திரம், செஸ்டர் கார்ல்சன். இதெல்லாம் புக்கில் இருக்கிறது தான். அடுத்தது தானியங்கி பண இயந்திரம், ஜான் ஷெப்பர்டு பாரன். அடுத்து வையக விரிவு வலை, டிம் பெர்னர்ஸ்லி. அப்போ ஆப்ஷன் ஏ தான் இதற்கு சரியான பதில். அடுத்த வினா, சிந்து சமவெளி அப்படின்னா சிந்து சமவெளின்னா பானை ஓடுகள். சிந்து சமவெளிங்கிறது பானை ஓடுகள். இப்போ நமக்கு ஆதிச்சநல்லூர் எல்லாருக்குமே தெரியும், முதுமக்கள் தாழி. அதை வச்சே நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். பாருங்கள், பிக்கு 2 அப்படி, பிக்கு 3 நம்ம இது கண்டுபிடிச்சாலே போதும். அப்போ தேர்ட் ஆப்ஷனில் தான் சரியாக இருக்கும். 34க்கு சி. அடுத்து பார்த்தோம்னா கீழடி அப்படின்னா சுடுமண் பொருட்கள். செம்பியன் காண்டியூர் அப்படிங்கிறது கலையழகு மண்கலன்கள். கலையழகு மண்கலன்கள். அடுத்து பாருங்க, ஒந்து அப்படிங்கிறதுக்கு பொருள் கன்னடம். ஒந்து அப்படின்னா கன்னடம். ஒந்துன்னா கன்னடம். 3 அப்படின்னா மலையாளம். 3 அப்படின்னா மலையாளம். அடுத்து பாருங்க, ஐனு. ஐனு அப்படின்னா துளு. அடுத்த 100 அப்படின்னா தெலுங்கு. இது ரொம்ப முக்கியமானது. எல்லாமே நமக்கு புத்தகத்திலிருந்து கேட்கப்பட்ட வினாக்கள் தான். அப்போ ஆப்ஷன் சி தான் இதுக்கு சரியான பதில். அடுத்த வினா, கண்ணதாசன் இயற்பெயர் முத்தையா. அது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். கண்ணதாசனுக்கு முத்தையா. நமக்கு பெருஞ்சித்திரனார் அப்படிங்கிறது அதுதான் மாணிக்கம். நம்ம படிச்சிருப்போம். அதுவும் துரை மாணிக்கம் நம்ம படிச்சிருக்கிறது. அது 2. பெருஞ்சித்திரனார் மாணிக்கம் 4ன்னு வரணும். ஃபஸ்ட்டுக்கு 3ன்னு வரணும். அடுத்து தாரா பாரதி அப்படிங்கிறது ராதாகிருஷ்ணன். வாணிதாசன் அப்படிங்கிறது அரங்கசாமி. அப்போ நமக்கு ஆப்ஷன் ஏ தான் இதற்கு சரியான பதில்.
அடுத்து பாருங்க, சொற்களை பொருளோடு பொருத்துகன்னு கொடுத்துருக்காங்க. சொற்களை பொருளோடு பொருத்துக. இப்போ சிறை அப்படிங்கிறதுக்கு வந்து தேன், இறகுன்னு நம்ம சொல்லலாம், காடு, அழகு. இதில் வந்து இந்த வினாவில் வந்து ஒரு சிறு தவறு இருக்கிறதால நம்மளுக்கு வந்து 4 விடையுமே இதில் வந்து சரின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம கீ ஆன்சரில் பார்த்தீங்கன்னா 4 விடையுமே சரின்னு கொடுத்துருக்காங்க. இல்லை, நம்ம இதில் வந்து எக்ஸாக்டாக பொறுத்து பார்த்து கூட சொல்லலாம். ஆனால் நம்ம கீ ஆன்சரில் வந்து 4 விடையுமே சரின்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்துக்குங்க. அடுத்த வினா, சமயக்கணக்கரும் அமையக்கணக்கரும். இது என்ன அப்படின்னு நம்மளுக்கு பார்த்தோன்னா, சமயக்கணக்கரும் அமையக்கணக்கரும். இதுக்கு வந்து எதுகை சொற்கள், இயைபு சொற்கள். எதுகை சொற்கள், இயைபு சொற்கள். அடுத்தது வந்து தோரண வீதியும் தோமறு கோட்டியும். தோரண வீதியும் தோமறு கோட்டியும். இது நம்மளுக்கு வந்து முதல் எழுத்து ஒன்றி வருவதால் நமக்கு இதில் என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா, மோனை சொற்கள். இது வந்து 1க்கு வந்து நமக்கு 3ன்னு வரணும், 2க்கு வந்து 1 வரணும். அடுத்தது நடுமின் நாற்றுமின். நடுமின் நாற்றுமின் அப்படிங்கிறது வந்து இயைபு நயம். கடைசியில் நம்மளுக்கு நடுமின் நாற்றுமின்ங்கிறது வந்து இயைபு நயம். அடுத்து ஆற்றுவார் ஆற்றல். இது முதல் எழுத்தும் ஒன்றி வந்திருக்கு, 2வது எழுத்தும் ஒன்றி வந்திருக்கு. அப்போ எதுகை சொற்களும் இருக்குது, மோனை ரெண்டுமே இருக்குது. அப்போ மோனை எதுகை சொற்கள். அப்போ ஆப்ஷன் டி இதுக்கு வந்து சரியான பதில். அடுத்து பாருங்க, பெய்து பழகிய மேகம். பெய்து பழகிய மேகம் தேனரசன். கப்பலுக்கு போன மச்சான். கப்பலுக்கு போன மச்சான் நாகூர் ரூமி. மகளுக்கு சொன்ன கதை. மகளுக்கு சொன்ன கதை சே பிருந்தா. சினிமாவுக்கு போன சித்தாளு ஜெயகாந்தன். அப்போ நமக்கு சரியான பதில் ஆப்ஷன் டி. மோப்பக்குழையும். நல்லா பாருங்க, மோப்பக்குழையும் அப்படின்னா அது நமக்கு தெரியும், விருந்தோம்பல். மோப்பக்குழையும்னா விருந்தோம்பல். உள்ளத்தால் உள்ளலும் தீதே. உள்ளத்தால் உள்ளலும் தீதே, அதுக்கு என்னன்னா கல்லாமை. ஆக்கம் அதர்வினாய் செல்லும். ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அப்படிங்கிறது ஊக்கமுடைமை. அரும்பயன் ஆயும். அரும்பயன் ஆயும் பயனில சொல்லாமை. அப்போ நமக்கு வந்து சரியான பதில் ஆப்ஷன் டி. மறுப்பு கொம்பு. செரி அப்படின்னா சிறந்த. அடிசில் அப்படின்னா சோறு. சூல் அப்படின்னா கரு. அப்போ ஆப்ஷன் ஏ தான் இதற்கு சரியான பதில். புரிசை அப்படின்னா மதில். அது நமக்கு ஈஸியாக அந்த ஒன்று தெரியும். புரிசைன்னா மதில். புரிசைன்னா மதில். பனை முரசு. கயம் நீர்நிலை. நியமம் அப்படின்னா அங்காடி. நியமம்னா அங்காடி. இப்போ ஆப்ஷன் சி தான் இதற்கு வந்து சரியான பதில். அடுத்து பாருங்க, எய்துவர். எய்துவர் படற்கை பலர்பால் வினைமுற்று. எய்துவர் படற்கை பலர்பால் வினைமுற்று. அடுத்தது கேட்டனம்னு கொடுத்துருக்காங்க. தன்மை பன்மை வினைமுற்று. கேட்டனம் தன்மை பன்மை
வினைமுற்று. அடுத்து வந்து பாடிய வந்திருக்கிறதால நம்மளுக்கு வந்து பெயரெச்சம். அடுத்து தேரா மன்னா ஈறுகட்டு எதிர்மறை பெயரெச்சம். அப்போ ஆப்ஷன் டி தான் இதற்கு வந்து நமக்கு சரியான பதில். இப்போ எய்துவர் அப்படிங்கிறது அது படற்கை, அந்த ஈஸியாக வச்சு நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். அடுத்த வினா, இனிமை அப்படின்னா பண்பு பெயர். இனிமைன்னா பண்பு பெயர். பனை மரம் அது வந்து என்னது? இடுகுறி சிறப்பு பெயர். இடுகுறி சிறப்பு பெயர் பனை மரம் அப்படிங்கிறது. குளக்கரை இடப்பெயர். கேடு அப்படின்னா முதநிலை திரிந்த தொழிற்பெயர். கேடுன்னா முதநிலை திரிந்த தொழிற்பெயர். அப்போ ஆப்ஷன் சி தான் இதற்கு சரியான பதில். பானை அப்படின்னு பொறுத்துக்க பாருங்க. பானை அப்படின்னா வனைதல். பானைன்னா வனைதல். கூடை அப்படின்னா முடைதல். கூடைன்னா முடைதல். அம்புன்னா எய்துதல். கூரை அப்படின்னா வேய்தல். அப்போ ஆப்ஷன் பி தான் நமக்கு வந்து சரியான பதில். இடத்திற்கேற்றபடி எதிர்மறை சொற்களை தகுந்த எதிர்மறை வினைமுற்றுடன் பொருத்துகன்னு கொடுத்துருக்காங்க. எதிர்மறை சொற்களை வந்து தகுந்த எதிர்மறை வினைமுற்றுடன் வந்து நம்ம பொருத்தி சொல்லணும். முதல்ல பாருங்க, தன்மை பன்மை. தன்மை பன்மை அப்படின்னா அல்லோம். தன்மை பன்மைன்னா அல்லோம். முன்னிலை ஒருமை அப்படின்னா அல்லை. முன்னிலை ஒருமை இதெல்லாம் அப்படியே புக்கில் இருக்கிறது தான். முன்னிலை ஒருமைனா அல்லை. அடுத்து படற்கை ஒன்றன் பால் அன்று. படற்கை பலவின் பால் அல்ல. இப்போ ஆப்ஷன் பி தான் இதற்கு வந்து சரியான பதில். சரி, ஆப்ஷன் பி தான் இதற்கு வந்து சரியான பதில். ஆப்ஷன் பி 46க்கு ஆப்ஷன் பி. தன்மை பன்மைனா அல்லோம். முன்னிலை ஒருமைனா அல்லை. படற்கை ஒன்றன் பால்னா அன்று. படற்கை பலவின் பால்னா அல்ல. அடுத்து பாருங்க, சோறு அப்படின்னா உன். சோறு அப்படின்னா உன். பால் அப்படின்னா பருகு. பால்னா பருகு. அடுத்து முறுக்கு அப்படின்னா தின். தண்ணீர்னா குடி. இப்போ 47க்கு ஆப்ஷன் சி தான் சரியான பதில். புகழ்பெயரோடு இயற்பெயரை பொறுத்துகன்னு கேட்டிருக்காங்க. இது ஈஸி தான் நமக்கு. பகுத்தறிவு கவிராயர் அப்படின்னா உடுமலை நாராயண கவி. பகுத்தறிவு கவி உடுமலை நாராயண கவி. காந்திய கவிஞர்னா நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார். அடுத்து ஓமை கவிஞர் அப்படின்னா நமக்கு வந்து சுரதா, அவருடைய இயற்பெயர் தான் கொடுத்துருப்பாங்க, ராசகோபாலன்னு. மக்கள் கவிஞர்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். அப்போ ஆப்ஷன் ஏ தான் இதற்கு சரியான பதில். அடுத்தது நமக்கு அந்த இயற்பெயரோட பொறுத்து சொல்லியிருக்காங்க பாருங்க. மொழி ஞாயிறு தேவநேய பாவனார். சந்த கவிமணி தமிழழகனார். சதாவதானி செய்கு தம்பி பாவலர். சிலம்பு செல்வர் மாப்போ சிவஞானம். அப்போ ஆப்ஷன் ஏ தான் இதற்கு சரியான பதில். அடுத்தது பொறுத்துக்க தான் கொடுத்துருவாங்க. கோழி அப்படின்னா அரச மரம். கோழின்னா அரச மரம். கோழின்னா அரச மரம். காஞ்சி அப்படின்னா காஞ்சின்னா ஆற்று பூவரசு. காஞ்சின்னா ஆற்று பூவரசு. நாளிகேரம் அப்படின்னா தென்னை. இது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சதான். நாளிகேரம்னா தென்னை.
சாலம் அப்படிங்கிறது ஆச்சா மரம். சாலம் அப்படிங்கிறது ஆச்சா மரம். அப்போ ஆப்ஷன் சி தான் இதற்கு வந்து சரியான பதில். அனைவருக்கும் மிக்க நன்றி.